இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் புதிய சின்னம் இன்று தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அணியினர் மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், மெரினாவில் தற்போதைய சூழல் என்ன? ஓபிஎஸ் அணியை சேர்ந்த யாரெல்லாம் மெரினாவுக்கு வராங்க? அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இன்றுடன் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு, அதனால ஓபிஎஸ் அணியை சார்ந்த மதுசூதனன் அவர்கள் தான் இன்று ஆர்கே நகரில் வேட்பாளராக போட்டியிட இருக்கிறாரு. அவர் வேட்புமனுவை 11 மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கிறாரு. இதனை முன்னிட்டு ஓபிஎஸ் அணியை சார்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அவர் ஆதரவு நிர்வாகிகள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு தற்போது வர துவங்கி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவங்க ஓபிஎஸ் அணியை சார்ந்த வேட்பாளர் மற்றும் ஓபிஎஸ் அவங்க ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தங்கள் அதாவது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அதிமுகவிற்கு 2 அணியுமே உரிமை கோர முடியாது என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த விண்ணப்ப படிவத்தை எழுதி இந்த நினைவிடத்தில் வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று அங்கிருந்து ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ரகுவரன், தற்போது பன்னீர்செல்வம் எப்போது அங்கு வர இருக்கிறார்? அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? அதாவது ஓபிஎஸ் அணியின் ஆதரவான முக்கிய நிர்வாகிகள் இங்க வந்திருக்கிறாங்க. குறிப்பாக செம்மலை, பொன்னையன் போன்ற மூத்த நிர்வாகிகளும் இங்க வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இவர்கள்லாம் 1/4 மணி நேரமா இந்த இடத்துல காத்திருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தவுடனேயே மற்றும் வேட்பாளர் ஆர்கே நகரனுடைய ஓபிஎஸ் அணியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற மதுசூதனன் அவர்களும் வந்தவுடனேயே இந்த மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு இங்கிருந்து நேராக அவர்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று கிருஷ்ணன் கோயில் தெருவிலிருந்து நேராக வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு அவர்கள் ஊர்வலமாக செல்ல இருப்பதாக அவர்களுடைய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நேரங்களிலே பன்னீர்செல்வம் மற்றும் மதுசூதனன் அவர்கள் வந்து நிர்வாகிகள் தலைமையிலே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி மேலும் அவர்களுக்காக உரிமை கோர இருக்கிற சின்னத்தையும் அவர்கள் அங்கே வைத்து மரியாதை செலுத்திய பிறகு அவர்கள் ஆர்கே நகருக்கு செல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கணேஷ். ரகுவரன், அங்கு இருக்கக்கூடிய சூழலையும் பல்வேறு தகவல்களையும் நீங்கள் நேரலையில் தந்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகிகளிடம் அவர்களுடைய கருத்துக்களை தற்போது கேட்க முடியுமா? அதாவது ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இருந்தாலுமே முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அணி எந்த சின்னத்தை உரிமையாக கோர இருக்கிறது, அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அதிமுகவையும் மற்றும் இரட்டையிலையும் 2 அணியுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இந்த 2 அணிகளுமே எந்த சின்னத்தை உரிமை கோர இருக்கின்றன என்பதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு. அதற்கான பதிலை வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும், நாங்க எதுவும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் யாருமே பேச மறுத்துட்டாங்க. இந்த நிலையில பன்னீர்செல்வம் இன்னும் சிறிது நேரத்தில் வரக்கூடிய நிலையில பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி எந்த சின்னத்தை உரிமை கோர இருக்கிறது என்பது தொடர்பான விடை கிடைத்துவிடும் நமக்கு. ரகுவரன், மெரினாவில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.